Hello everyone, welcome back to my channel Vikram's Pixel Life. போன வீடியோவில் நம்ம டூல்ஸு மெனு டேபை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா போன வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அதே மாதிரி என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ்னால் என்ன அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லேயர்னால் என்ன அப்படின்னு பார்த்தா சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு இமேஜுக்கு ஒரு ஷீட் மாதிரி ஒரு பேப்பர் மேலே வேறு ஒரு பேப்பர் வச்சு ட்ராயிங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் லேயர். ஃபோட்டோஷாப்பில் நம்ம இமேஜை டைரெக்டாக எடிட் பண்ண மாட்டோம், எல்லா லேயர்ஸும் தான் இருக்கும் அதில். அது எப்படி அப்படின்னா ஃபோட்டோவுக்கு மேலே நம்ம எல்லாமே டெலீட் பண்ணலாம், அதாவது எந்த ஐட்டத்தையும் டச் பண்ணாமல் டெலீட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஸ்டிக்கர் இருக்குது அப்படின்னா அதனால் செப்பரேட்டாக ஒரு லேயரில் போட்டு வச்சுக்கலாம். சிம்பிளாக ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், இப்போவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பிரியாணியை நினச்சி பாருங்கள், அதில் ஒரு ரைஸ் ஒரு லேயராக இருக்கும், சிக்கன் ஒரு லேயராக இருக்கும், அது மாதிரி எக் ஒரு லேயராக இருக்கும். நீங்கள் எக்கை ரிமூவ் பண்ணால் ரைஸ் டிஸ்டர்ப் ஆகுமா? அப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப்லேயும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதோட நீங்கள் ஆனியன் ஸ்லைஸ் மாதிரி தான் அந்த லேயரும். லேயர் மேலே லேயராக இருக்கும் அந்த ஆனியன் ஸ்லைஸ் கட் பண்ண. அப்போ ஏதாவது ஒரு லேயர் மாற்றினா வேறு லேயருக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. அதாவது ஒரு லேயர் ஆனியன் எடுத்தால் இன்னொரு ஆனியன் லேயருக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த லேயரோட ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்தவரை. இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு லேயர் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோட்டோஷாப்பில். எவ்வளோ இருக்குது பாருங்கள் லேயர்ஸு, இவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பயப்படக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொன்னேன், அந்த பிரியாணி எக்ஸாம்பிளாக வச்சு ஒன்று சொன்னேன், அப்புறம் ஆனியன் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னேன். அடுத்து ரியல் டைமாக ஒன்று பண்ணி காட்டுறவங்களுக்கு பேசிக்காக அதுதான் இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கா, அது ஒரு லேயர். அது இதை பாருங்கள், பேக்ரவுண்டுன்னு போட்டு வச்சுருக்கேன்னா பேக்ரவுண்டில் கலர் எத்தனை கலர் கொடுத்துருக்கான் பாருங்கள், அது ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், எல்லாமே ஒவ்வொரு லேயர் தான். ஸோ இந்த ஃபோட்டோவை நீங்கள் இந்த விசிபிலிட்டி இருக்குல்ல, இந்த ஹைட் பண்ணுறது அப்புறம் ஷோ பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இண்டிகேட் லேயர்ஸ் விசிபிலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா லேயர் ஆஃப் ஆயிரும், ஹைட் ஆயிரும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லேயர் திரும்ப காட்டும். ஸோ அடுத்து வேறு இதுதான் ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள், ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லேயர் க்ரியேட் ஆகிரும். அடுத்து ஒரு லேயரை குரூப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதுதான் ஒரு லேயரை குரூப் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது குரூப் ஆயிரும். ஓகேவா?
அடுத்து 3வது வந்து மாஸ்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மாஸ்க் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தனியாக ஒரு லெசன் மாதிரி நான் உங்களுக்கு நடத்துகிறேன். இப்போ இது சும்மா பேசிக் தான். அடுத்து அதான் மாஸ்க் லேயர் வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். வேறு மெர்ஜ் லேயர் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால கமாண்ட் இ, நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் இ அமுக்குனிங்கன்னா மெர்ஜ் ஆயிரும். ஓகே, அந்த 2ம் ஒரே லேயராக ஆயிரும். 2 லேயராக இருந்துச்சு, இப்போ ஒரே லேயர் ஆகிட்டு. ஸோ லேயர்லே இவ்வளோ விஷயம் இருக்குது. அடுத்து இந்த லேயரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற லேயர்னால் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இங்கே லாக் பட்டன் இருக்குது, நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து மற்ற இதுக்குன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது திரும்ப அன்லாக் பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். வேறு இதிலே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னால் இடையில நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லை லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வரும். இதுதான் ஒரு பேசிக்காக லேயர்னால் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ. ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரை பார்த்தீங்கனாலே லைக் மட்டும் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பேசிக் பிகினராக ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.